பிறந்த நாளையும் திருமணம் நாளையும் கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற சொல்லப்படுகிற எத்தனையோ ஆலோசனைகளில் இதிலும் ஒன்று. சிலர் புகழ்ச்சியை விரும்புகிறவர்களாய் இந்த உலகத்தில் இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில மனிதர்களால் புகழப்பட்டவர்கள் இருப்பார்கள். யாராலுமே புகழப்படாதவர்களாய் இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மனிதர்கள் நல்லவன் என்று சொல்வார்கள். சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள், நான் ரொம்ப நல்லவன், என்னை எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் வெளியில் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். வீட்டில் கேட்டால் தான் அவங்க நல்லவன் இல்லையா என்று தெரியும். ஆனால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் எல்லாரும் என்னை நல்லவன், நான் நீதிமான், நான் எந்த தப்பும் பண்ணவில்லை என்று சொல்லி தன்னையே புகழ்ந்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. மற்ற நாள் புகழப்பட்டவதனாலும் அவர்கள் இப்படி சொல்பவர்களாய் இருப்பார்கள். ஆனால் வேதம் நமக்கு அழகாய் கற்றுக்கிடுகிறது, யார் உன்னை புகழ்ந்தாலும் நீ உத்தமன் அல்ல. நீயே உன்னை புகழ்ந்து கொண்டாலும், நீ நல்லவன் என்று உன்னை சொல்லிக் கொண்டாலும் நீ உத்தமன் அல்ல. பக்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா, தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். எவ்வளவு பெரிதான் அந்த உண்மையை அவன் சொல்லுகிறான். ஆதாம் நிமித்தம், ஏவாளின் நிமித்தம் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையானது பாவம் உள்ளே நுழைந்து விட்டபடினால் அதன் பின்பு பிறக்கிற எல்லாருமே பாவ உணர்வுடையவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்தின் தன்மை ஊறி இருக்கிறது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, இது தகப்பனை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை என்று, அல்லது தகப்பனுடைய சுபாவம் அவனுக்கு இருக்கிறது என்று. அதே போல இந்த குறைவு, இந்த பாவங்களின் தன்மையானது மனிதனோடு ஊடுருவி போனபடியினால், மனிதனுக்கு அந்த சாபம் கொடுக்கப்பட்டு விட்டபடினால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு சாபம் இருக்கப்படினால் உலகம் முழுவதும் பிறக்கிறவன் மரிக்கிறான். மனிதன் மரிக்க வேண்டியது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். ஆனால் மரிக்கப்பட்ட மனவன், அந்த மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு காரியம்தான் அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை முறியடித்து அவனை உயிர்த்தெழ வைக்கிற தேவனுடைய அன்பு. ஆகவே தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். யாரை கர்த்தர் புகழுகிறாரோ, மோசேயை சொல்லுவார், தாவீதையும் சொல்லுவார், என் இருதயத்திற்கேற்றவன், இவன் என்னுடைய சிநேகிதன். நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய இளைய சகோதரன் என்று. இயேசு சொன்னார், நான் மூத்த சகோதரன், நீங்கள் எல்லாரும் இளைய சகோதரர்கள். பிதா சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தான் நம்மை புகழ வேண்டும். கர்த்தரை நம்மை பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டால் நமக்கு சுதந்திரம் தேடி வருகிறது. அவருடையதெல்லாம் நமக்குரியதாய் மாறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அவரால் புகழப்படுகிறவன் ஒருவேளை எல்லாரும் பகைக்கப்பட்டவனாய் இருக்கலாம். காரணம், கடவுளுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பிசாசு எப்பொழுதும் எழும்பி நிற்கும். உனக்கு ஏராளமான பிரச்சனைகள் எதிராளிகள் நிமித்தம் வருகிறதா, நீ கடவுளுடைய பிள்ளையாயிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ இந்த வேதத்தை தூக்கின நாட்கள் கொண்டு உன்னை புகழ்ந்தவர்கள் உன்னை எதிர்த்து நிற்கலாம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கையிலே உன்னை யாரெல்லாம் இதுவரை புகழ்ந்து கொண்டார்களோ அவர்கள் உன்னை பகைக்கிறவர்களாய் மாறலாம். ஆனாலும் மனிதனால் புகழப்படுவதை விட கர்த்தரால் புகழப்படுவது எவ்வளவோ மேலானது, அது உன்னதமானது. ஏனென்றால் அவர் உன்னை புகழ்ந்து விட்டார். ஆனால் உன்னை மேற்கொள்ளுகிறவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உன்னை
பாவம் மேற்கொள்ளாது, இருள் மேற்கொள்ளாது, துயரம் மேற்கொள்ளாது, வேதனைகள் மேற்கொள்ளாது. அவை எல்லாவற்றையும் விடுவிக்கிற மிகப்பெரிய தேவன் உனக்கு கூட இருக்கிறார் என்பது ஓர் ஆறுதலான வார்த்தை. ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் உன்னை புகழும்படியாய், அவனுக்கு விரோதமாய் வருகிறவைகளை நான் முறியடிப்பேன் என்று அவர் சொல்ல வேண்டும். அவன் என்னுடைய சனம், அவன் என்னுடைய பிள்ளை, நான் உன்னதத்திலே அவனை வைப்பேன் என்று, ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது என்ற கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வர வேண்டுமானால் என் ஆண்டவர் உன்னை பார்த்து புகழ வேண்டும். அவனின் சிநேகிதன், அவனின் குமாரன், அவனின் சனம். கர்த்தர் தான் புகழ வேண்டும். அவனை நான் உயர்த்துவேன் என்று. ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை புகழ்வாராக. மனிதனுடைய புகழ்ச்சிக்காய் ஏங்கி இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை புகழும்படி, கர்த்தர் உன்னை ஆதரிக்கும்படி, கர்த்தரே உன்னை விடுவிக்கும்படி கர்த்தர் பக்கம் சாய்வாயாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த கால வேளையில் உமது பிள்ளைகளாய் இவர்கள் மாறி இருக்க கிருபைச்சாரும். யாருடைய சனம் என்றில்லாதபடி இவர்கள் கர்த்தருடைய சனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கர்த்தரால் புகழப்பட்டவர்கள். கர்த்தரே இவர்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தரே இவர்களை நடத்துகிறவர், கர்த்தரே இவர்களோடு கூட இருப்பவர். இவர்களை பார்த்தவர் சொல்லுவார், உத்தமன் நீதிமான் என்று புகழுகிற கர்த்தர் யோபை நீதிமானாய் புகழ்ந்தார். ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்முடைய பிள்ளைகளை நீரே புகழ்ந்து அவர்களை இந்த உலகத்தில் பிசாசுக்கு முன்பதாய், பூமிக்கு முன்பதாய், உறவுகளுக்கு முன்பதாய் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து கனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.